அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு வரக்கூடிய அந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த விதத்தில் நன்மை செய்யும், எந்த விதத்தில் தீமை செய்யும்? ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பல மன உளைச்சல்களையும் ஒவ்வொரு நாளும் எப்படிடா நம்ம கடந்து போவோம், பல நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் இருந்துட்டு வந்தீங்க. அதாவது யோகக்காரரான ராகு பகவானும் ஞானக்காரரான கேது பகவானும் இணைந்து இந்த வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி இடப்பெயர்ச்சி அடைகிறார்கள். அது எப்படின்னா, ராகு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து, அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடமான கும்ப ராசிக்கும் உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடமான சிம்ம ராசிக்கும் கேது பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார்கள். இந்த ரிஷபராசி நேயர்களுடைய குணாதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர்கள், இனிமையாக பழகக்கூடியவர்கள், அன்பானவர்கள், பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது, இந்த யாரையுமே பேசியே கவுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். பேசியே கவுக்கக்கூடியனா ஏமாற்ற மாட்டாங்க, அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளே நம்ம மயங்கிடுவோம். அதுபோல் ஒரு நபர்கள். முக்கால்வாசி இந்த ரிஷபராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜாக தான் இருக்கும். லவ் மேரேஜ் பண்ணி வாழ்க்கையை அப்படியே அழகாக ஸ்மூத்தாக கொண்டுட்டு போவாங்க. சில பேருக்கு வாழ்க்கை அப்படி இருக்கலாம், ஆனால் மேக்சிமம் இவர்களுக்கு இப்படி தான் ஒரு வாழ்க்கை அமையும். அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இத்தனை காலம் பட்ட துன்பத்துக்கு இப்போது ஒரு விடிவு காலம் வரப்போகுது. அது ஒரு நல்ல காலமாக அமைய போகுது. அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். நான் ஜெயிச்சிட்டேன்டா மாறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவீர்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ராகு பகவானும் உங்களுடைய அதிபதியான சுக்கிரனும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் தான் செய்வார்கள், தீமைகள் செய்ய மாட்டார்கள். அதே போல் உங்களுக்கு குரு பகவானும் இந்த காலகட்டத்தில் சரியான இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு வருகிறார், வாக்குஸ்தானத்துக்கு வருகிறார். அந்த இடமும் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இப்போது ராகு பகவான் இடப்பெயர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சனீஸ்வரன் வீடான அந்த கும்பராசிக்கு அதிபதியான சனீஸ்வரன் உங்களுக்கும் நல்ல பலனே கொடுப்பார். அவருடைய இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு நல்ல பலனே அளிக்கும். அந்த விதத்தில் நீங்கள் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத முக்கியமாக நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கணும். இந்த ராகு கேது பயிற்சியினால் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் என்பது அதிகமாக வரும். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட படிப்பினை படிப்பதற்கு இப்போ ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியலில் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த பூர்வ ஜென்ம புண்ணியம்லாம் கர்மா அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு நடக்குங்க. நீங்கள் செய்த புண்ணியங்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு சேரும். மறக்காமல் இதில் நீங்கள் நிறையா நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். ஒரு திருமணம் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க, என்னால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அடுத்த கட்ட நிலைமைக்கு போகலாம், எல்லாம் தடங்கலாக இருக்குது, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு நினச்சிருப்பீங்க. சார், இந்த காலகட்டம் சூப்பரான காலகட்டம் சார். எதையுமே யோசிக்க வேண்டாம். நீங்கள் பெரிய முதலீடு போட்டு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக செய்யுங்க. திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக தொடங்குங்க. அதே போல் நீங்கள் ஒரு வெளிநாடு பயணம் போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக போகலாம். இது சூப்பரான காலம் இது. அதே போல் கொஞ்சம் உஷாராகவும் நீங்கள் இருக்கணும். என்ன அப்படின்னா, இந்த யோகக்காரான ராகு பகவான் நல்லா அள்ளி கொடுப்பார். நல்ல காலம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அவரை போல் கொடுப்பதற்கு யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு கொடுத்தாலும் நீங்கள் இதை செய்தால் பாதிப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னா, இந்த குறுக்கு வழியில் போகிறது, இந்த தவறான லாட்ரி சீட்டு, இந்த தவறான பழக்க வழக்கங்களில் இருக்கிறது, தயவு செஞ்சு இந்த போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ கிடச்சிருக்கிற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்பது 144 வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் என்னாலும் உங்களுக்கு ஒரு பொன்னாலே. இதையும் நீங்கள் கோட்டை விட்டுட்டு சரியில்லாமல் வாழ்க்கையை இழந்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயந்தான். அதை பார்த்து நிதானமாக நீங்கள் நடந்துக்கணும். உங்களை எத்தனை பேர் உதாசீனப்படுத்தியிருப்பாங்க கடந்த காலங்களில். உங்களை போல் மன உளைச்சலில் உள்ள ஒரு நபரை தேடியே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் கூட பழகிட்டு இருக்கிற நபர்களே உங்களை ரொம்ப ரொம்ப உதாசீனப்படுத்துவாங்க. ரொம்ப நண்பர்களாக பழகுவாங்க, ஆனால் அவங்க தான் அவங்க முதுகுக்கு பின்னால் எதிரியாக இருந்து குத்துவாங்க. துரோகிகள் இவர்களெல்லாம் அந்த காலகட்டங்களில் களைய வேண்டிய நேரம் இது. அவர்களாக களைஞ்சிருவாங்க, கவலையே படாதீங்க. அப்படி உங்களுக்கு யாரேனும் தெரிந்தால் அவர்கள்ட்ட நீங்கள் நிரந்தரமாக விலகிறது நல்லது. இந்த உறவினர்களால் நீங்கள் ரொம்ப மன உளைச்சலாக இருப்பீங்க. தொட்டா குத்தம்,
பட்டா குத்தங்கிற மாதிரி நீங்கள் எதை சொன்னாலும் ஒரு இதுக்கும் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய வாங்கிட்டீங்க ஆல்ரெடி. இந்த உறவினர்கள்ட்ட நீங்கள் எந்த அளவுக்கு நிதானமாக பார்த்து என்ன ஆமானா ஆமாம் அதோடு வச்சுக்கிங்க. ரொம்ப டீப்பாலாம் நீங்கள் போக வேண்டாம். இனி நீங்கள் உங்கள் கைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சார். ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் மட்டும் குறையவே குறையாது. அந்த பணத்தை நீங்கள் சரியாக கையாளணும். இனி இந்த ஆடம்பர விஷயங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ஆடம்பரத்தில் ரொம்ப திளைப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இருந்து நீங்கள் ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். இனி நீங்கள் குடும்பத்துக்காகவே கொஞ்சம் பார்த்து நிதானமாக செலவு செய்யணும். ஏன்னா நீங்கள் எவ்வளவு தான் செலவு செஞ்சாலும் சரி செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. ஒரு அசட்ஸ், அதாவது ஒரு இடம் வாங்கி போடுறது, நகை வாங்கி போடுறது, இது போல் விஷயங்கள்லாம் உங்கள் முதலீடுகள் நல்லபடியாக அமையட்டும். ஏன்னா இதெல்லாம் ஒரு லாபகரமான ஒரு முதலீடுகள் உங்களுக்கு லாபமாக நிற்கும். இப்போ நீங்கள் செய்கிற எந்த ஒரு முதலீடும் கடைசி வரைக்கும் நிற்கும். இந்த கேது பகவான் என்பவர் சில நேரங்களில் மனசை போட்டு குழப்புவார். இதை செய்யலாமா அதை செய்ய வேண்டாமா அப்படின்பதை குழப்புவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக எதுவுமே நீங்கள் பார்த்து நிதானமாக இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு நல்லபடியாக செய்யுங்க. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த காலம் எல்லாமே நல்ல முடிவுகளாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த காலம் உங்களுடைய முடிவுகள்லாம் எப்படிலாம் தவறான போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பெரியவர்கள் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடல் பருமனாகி கொஞ்சம் சிரமப்படுவதை இந்த காலகட்டத்தில் உணரலாம். கால் வீக்கம், இந்த தைராய்டு பிரச்சனை சம்மந்தமாக இந்த சமயங்களில் நீங்கள் நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்கும். பார்த்து நடந்துக்கணும். இந்த சமயங்களில் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துலேருந்து இப்போ தான் மீண்டு வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா முதல்ல ஒரு குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப அவசியம். முதல்ல குலதெய்வத்துக்கு போய் ஒரு படையலை போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பாம்பரம் அருகில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோவிலுக்கு போய் நீங்கள் பரிகார பூஜைகள் செஞ்சுக்கணும். மறக்காமல் முதியோர்கள், ஊனமுற்றோர்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. சுக்கிர பகவானை மறவாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு கம்பல்சரி வேணும். துர்க்கை வழிபாடு என்பது கம்பல்சரி வேணும். பைரவர் வழிபாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.